This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்ம பொருள். இது நம் சூரிய குடும்பத்தில் நுழைந்த முதல் அறியப்பட்ட இன்டர்ஸ்டெல்லர் பொருள். அதன் தனித்துவமான வடிவம் மற்றும் புரியாத நடத்தை உலகெங்கிலும் உள்ள வானியலாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 2017 அக்டோபர் 19 அன்று ஹவாயில் இயங்கும் பான் ஸ்டார்ஸ் தொலைநோக்கி ஒரு சிறிய மங்கலான பொருளை கண்டறிந்தது. இது நம் சூரிய குடும்பத்தில் ஒரு புதிய விண்கல் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டது. ஆனால் அதன் பாதையை கணக்கிட்ட பிறகு இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு பொருள் என்பது தெளிவாகியது. ஒமுவாமுவா என்று பெயரிடப்பட்ட இந்த பொருள் முதலில் C2 1017 U1 என்று அழைக்கப்பட்டது. அதன் ஹைப்பர்போலிக் பாதை அது சூரியனின் ஈர்ப்பு விசையால் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டியது. ஒமுவாமுவாவின் வடிவம் மிகவும் அசாதாரணமானது. இது சுமார் 400 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு நீண்ட மெல்லிய சிகார் அல்லது ஊசி போன்ற வடிவத்தை கொண்டிருந்தது. இந்த 10:1 நீள் அகல விகிதம் இயற்கையான பொருட்களுக்கு மிகவும் அரிதானது. மேலும் ஒமுவாமுவா வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அதன் சுழற்சி காலம் சுமார் 7.3 மணி நேரம் என கணக்கிடப்பட்டது. இந்த சுழற்சி அதன் வடிவத்தை உறுதிப்படுத்தியது. ஒமுவாமுவா சூரியனை நெருங்கிய போது அது எதிர்பார்க்கப்பட்டதை விட வேகமாக நகர்ந்தது. இது சூரியனின் ஈர்ப்பு விசையால் விளக்க முடியாத ஒரு துரிதமாகும். வால் நட்சத்திரங்கள் வாயுவை வெளியேற்றி முடுக்கிவிடுவது போல ஒமுவாமுவா எந்த வாயு வெளியேற்றத்தையும் காட்டவில்லை. இந்த முடுக்கம் சூரிய ஒளியின் அழுத்தத்தால் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதுவும் முழுமையாக விளக்க முடியவில்லை. வால் நட்சத்திரங்கள் சூரியனை நெருங்கும் போது பனிக்கட்டி சூடாகி வாயுவை வெளியேற்றும். இந்த வாயு வால் நட்சத்திரத்தை முடுக்கிவிடும். ஆனால் ஒமுவாமுவா எந்த வாயு வெளியேற்றத்தையும் காட்டவில்லை. வானியலாளர்கள் ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கி போன்ற தொலைநோக்கிகளை பயன்படுத்தி கார்பன் சார்ந்த வாயுக்கள் அல்லது நீர் போன்ற பொருட்களின் தடயங்களை தேடினர். ஆனால் எதுவும் கண்டறியப்படவில்லை. இது ஒமுவாமுவா ஒரு பாறை அல்லது உலோகப் பொருளாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் வானியலாளர் அபிலோப் ஒமுவாமுவா ஒரு வேற்றுக்கிரக விண்கலமாக இருக்கலாம் என்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்தார். அவர் அதன் விசித்திரமான வடிவம், ஈர்ப்பு விசையற்ற முடுக்கம் மற்றும் அதன் பிரகாசம் மாறுபடும் விதம், அது ஒரு லைட் செயில் என்று அழைக்கப்படும் சூரிய ஒளியால் இயக்கப்படும் ஒரு விண்கலமாக இருக்கலாம் என்று வாதிட்டார். அவர் இது ஒரு செயற்கையான பொருள் என்பதற்கான சான்றாக கருதினார். இந்த கோட்பாடு அறிவியல் சமூகத்தில் பெரும் விவாதத்தை தூண்டியது. லைட் செயில் கோட்பாடு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதற்கு பல சவால்கள் உள்ளன. ஒரு லைட் செயில் ஆக செயல்பட ஒமுவாமுவா மிக மெல்லியதாக இருக்க வேண்டும். மேலும் அதன் மேற்பரப்பு பரப்பளவு அதன் எடைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இது இயற்கையான பொருட்களுக்கு சாத்தியமில்லை. மேலும் எந்த வேற்று கிரக நாகரிகமும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த கோட்பாடு அறிவியல் ஆதாரங்களை விட ஊகங்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு பெரிய விண்கல் அல்லது கோளின் சிதைந்த துண்டாக இருக்கலாம். இது ஒரு நட்சத்திர அமைப்பு உருவான போது அல்லது ஒரு டைடல் டிஸ்ரப்ஷன் இவெண்ட் எனப்படும் நட்சத்திரம் கோளை சிதைக்கும் நிகழ்வின் எச்சமாக இருக்கலாம். இந்த கோட்பாடு அதன் விசித்திரமான வடிவம் மற்றும் துரிதத்தை விளக்க முடியும். ஒமுவாமுவாவின் பாதையை பின்னோக்கி பார்த்தால் அது லிரா விண்மீன் தொகுப்பில் இருந்து வந்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் எந்த குறிப்பிட்ட நட்சத்திரமும் அதன் மூலமாக அடையாளம் காணப்படவில்லை. அது ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இருந்து வந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒமுவாமுவா நம் சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறி விண்வெளியின் ஆழத்திற்கு சென்றுவிட்டது. தற்போது அது பெகாசஸ் விண்மீன் தொகுப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது நம் சூரிய குடும்பத்திற்கு மீண்டும் திரும்ப வாய்ப்பில்லை. ஒமுவாமுவாவின் கண்டுபிடிப்பு நம் சூரிய குடும்பத்தில் முதல் முறையாக ஒரு இன்டர்ஸ்டெல்லர் பொருளை கண்டறிந்ததன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஒமுவாமுவா ஒரு மர்மம். அதன் சரியான தன்மை இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் அதன் கண்டுபிடிப்பு விண்வெளியின் ஆழத்தில் உள்ள அதிசயங்களை நமக்கு நினைவூட்டுகிறது.